Hi, hello friends, welcome back to our channel. நீங்கள் பார்த்துருக்குது உங்கள் ஜேர்னி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கியில் ஜோன் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும், என்ன மாதிரி இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நம்ம ஜோன் சேஞ்ச் பண்ணால் எவ்வளோ நாளில் வந்து ஜோன் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற இந்த டீட்டெயிலை பார்க்கலாங்க. நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்படி ஜோன் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூத்துக்குடி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சனலாகவும் நிறைய மெசேஜ் வந்துருக்குங்க. ஸோ எல்லாத்துக்குமே சிம்பிளாக வந்து ஒரே ஒரு வீடியோவாக பண்ணிட்டோன்னா எல்லாருமே வந்துட்டு இதை பார்த்துட்டு ஈஸியாகவே ஜோன் சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியுங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஜோனில் இருப்போம். இன்கேஸ் ஏதோ ஒரு சூழ்நிலையினால நம்ம வேறு ஊருக்கு போகிற மாதிரியோ இல்லை வந்து நம்ம படிச்சுட்டு ஒரு ஊரில் இருப்போம், படித்து முடிச்சா நம்ம சொந்த ஊருக்கே போவோம். அங்கே போய் நம்ம திரும்ப இந்த வேலையை கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த டெலிவரி ஜாப்பில் இதை பண்ணிக்க முடியுங்க. இதுக்கு இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜோன் சேஞ்ச். இந்த ஜோன் சேஞ்ச் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பேசிக்கான ரூல்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் கேஷ் வந்துட்டு 0ல் இருக்கணும். நீங்கள் இப்போ எந்த ஜோனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் ஃப்ளோட்டிங் கேஷ் வந்துட்டு 1000 ரூபாயோ 300 ரூபாயோ 100 ரூபாயோ 10 ரூபாயோ இல்லை எவ்வளோ வந்து உங்கள் ஃப்ளோட்டிங் கேஷாக இருந்தாலும் அது ஃபுல்லாக அதுவுமே நீங்கள் கட்டி முடிக்கணுங்க. கட்டி முடிச்சது 0 ஆகிடணும். ஃப்ளோட்டிங் கேஷ் 0 இருந்தால் தான் உங்களால் வந்துட்டு இந்த ஜோன் சேஞ்சை பண்ண முடியுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடி வந்து ஆக்டிவில் இருக்கணும். உங்கள் ஐடி வந்து டீஆக்டிவேட் ஆகிருக்கக்கூடாது. ஏதோ ஒரு சூழ்நிலையினால வந்துட்டு உங்கள் ஐடி வந்து பிளாக் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த ரெண்டுமே இல்லாமல் ஐடி வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருந்தால் நம்ம வந்து ஜோன் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் வந்து கொடுத்துக்கலாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கேட்கக்கூடிய அந்த ஜோனில் வந்துட்டு வேகன்சி இருக்கணுங்க. நிறைய ஜோனில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆள்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருப்பாங்க. அவங்களுக்கே ஆர்டர் இல்லாத நிலைமையில் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களையும் வந்துட்டு அங்கே ஜோன் வந்து மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணி விட மாட்டாங்க. அந்த மாதிரி ஜோன் வேகன்சி இல்லை அப்படின்னாலுமே நம்ம வந்து ஜோன் சேஞ்ச் பண்ண முடியாதுங்க. ஸோ வேகன்சி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டு ஜோன் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னா அவங்க செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்குது சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்லிடுவாங்க, நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த ஜோன் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 3 விதமாக கொடுக்கலாம். ஒன்று உங்களோட நியரஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா அந்த ஆஃபீஸ்லேயே போயிட்டு இந்த மாதிரி நான் இந்த ஊரில் இருக்கேன், நான் வேறு ஊருக்கு போக போகிறேன், அந்த ஊரில் வந்துட்டு இந்த ஒரு என்னென்ன ஜோன் இருக்குன்னு கேட்டுக்கலாம். கேட்டு அந்த ஜோனில் உங்கள் ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோனில் வந்து நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அவைலபிளாக இருந்தால் மாற்றி கொடுத்துருவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜோனுக்கு ஏதாவது ஒரு டிஎல்ஓ மேனேஜரோ யாரோ ஒருத்தர் இருப்பாருங்க. அவரோட நம்பர் உங்களுக்கு கிடச்சுன்னா அவர்கிட்ட வந்து நீங்கள் பேசி இப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாருங்க. இந்த ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து டேரெக்டாகவே ஆப்லேயே கூட இதை பண்ண முடியும். அந்த ஆப்பில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க. உங்களோட மொபைலில் ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் ஆப், அந்த ஆப்புக்குள்ளே போய்க்கிங்க. உங்களோட ஃப்ளோட்டிங் கேஷ் 0 இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மெனுவில் டெலிவரி பார்ட்னர் சப்போர்ட் அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் டியூட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் அதுக்குள்ளே போங்க. அதில் ஜோன் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் பேசுவார். அவர்கிட்ட உங்களுக்கு எந்த ஜோன் வேணுமோ அந்த ஜோனை வந்து கேட்டுட்டு அதில் வேகன்சி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்கேஸ் வேகன்சி இல்லைன்னா உங்களால் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. வேகன்சி இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு இப்படி வேகன்சி இருக்குது, நீங்கள் வந்து எப்போ வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் நாளைக்கு ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் இன்னும் 2 நாள் கழிச்சு தான் ஒர்க் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 2 நாள் கழிச்சு மறுபடியும் சாட் சப்போர்ட்டில் கூப்பிடுங்க, அப்போ வந்து சேஞ்ச் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் என்றைக்கு ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுக்கு முதல் நாள் வந்துட்டு இந்த சாட் சப்போர்ட்டில் பேசுங்க. அவங்க இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜோனை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நோட்டிஃபிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இதோட இன்ஃபர்மேஷன்லாம் வரும். அப்பப்போ நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாமளே சிம்பிளாக ஆப் மூலியமாகவே கூட ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்படி ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னா அது எவ்வளோ நேரத்தில் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு 11:30க்கு வந்து இந்த சாட் சப்போர்ட்டில் பேசினேன். 11:30-12 மணிக்கு வந்து நான் வந்துட்டு இப்படி சேஞ்ச் ரிக்வெஸ்ட் கொடுத்தேங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் டே மதியம் வந்துட்டு ஒரு 12 மணிக்குள்ளே உங்களுக்கு வந்து ஜோன் சேஞ்ச் ஆயிரும், உங்களுக்கு வந்து அதை இன்டிமேட் மெசேஜாவோ இல்லை காலாவோ நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஜோன் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு மதியத்துக்குள்ளே வந்துட்டு மதியம் 12 மணிக்குள்ளே உங்களுக்கு ஜோன் சேஞ்ச் வந்து ஆயிரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணி அந்த மணியில் வந்து நமக்கு வந்துட்டு ஜோன் சேஞ்ச் வந்து ஆயிருங்க. இது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. உங்களோட ஸ்விக்கி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆகிருக்கு, நீங்கள் வந்து இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோன் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி வராது. ஜென்ரலாக ஒரு மெசேஜ் எப்பயும் போல் வரும். நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணும்போது எந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருமோ அந்த மாதிரி வந்துச்சுங்க. என்னடா புதுசாக ஆக்டிவாக இருக்குதுன்னு வருது அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தேன். ஏற்கனவே நம்ம ஆக்டிவில் தான் இருக்கோம், திரும்ப என்னடா ஆக்டிவாக வருது அப்படின்னு பார்த்தோன்னா நியூவாக நம்ம ஜோனுக்கு போனால் கூட அங்கேயுமே நம்ம வந்து புதுசாக வந்த மாதிரி தான் அந்த மாதிரி மெசேஜ்லாம் வந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆப்குள்ளே போய் பார்த்தோன்னா ஆப்லேயுமே வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துச்சு. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆப்பை வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணியிருப்போம். அதே மாதிரி திரும்பவுமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்செப்ட் கொடுங்கன்னு வந்துச்சு. அதே மாதிரி அக்செப்ட் கொடுத்தோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் போனோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நியூவாக கொடுத்த கோயம்புத்தூர் பீலமேடு ஜோன் வந்துட்டு ஆக்டிவ் ஆகி நமக்கு கிடச்சிருச்சுங்க. நான் ஆல்ரெடி வேறு ஊரில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஸ்லாட் புக்கிங்லாம் கிடையாது. நாம் வந்து டைமிங் பேசஸ் தான். 11 to 11 அப்படின்னா காலையில் 11 மணிக்கே போய்ட்டு லாகின் பண்ணிடணும்.
10:50க்கு லாகின் பண்ணி நைட்டு 11 மணிக்கு லாகின்ல இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஸ்லாட் புக்கிங்கில் என்ன மாதிரி இருக்குன்னா, நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்ச நேரத்தை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நாளைக்கு 11 to 12 மட்டும் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் 1 to 2 வந்து பிரேக் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் 3 to 4 ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒவ்வொரு டைமிங் ஸ்லாட்டாக இருக்கும். அந்த டைமிங் ஸ்லாட்டில் நமக்கு எந்த டைமிங் வந்துட்டு ஓகேவாக இருக்கோ அதை மட்டுமே நம்ம செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியுங்க. ஆனால் நம்ம வந்துட்டு அதிகமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் மட்டும்தான் வந்துட்டு லாகின் பண்ணால் தான் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியுங்க. அந்த டைமிங்கில் என்ன, எந்த டைமிங்கில் நம்ம லாகின் பண்ணால் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா யார் வேணால் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணால் எந்த ஒரு இடத்துக்கு வேணால் ஜோன் சேஞ்ச் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும். அவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 12 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜாப் ரிலேட்டட் டவுட் இருந்தாலும் அதை வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அதை பற்றி பேசலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.